கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரி, தேவன் இந்த ஒரு ஞாயிறு ஆராதனையிலும் நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய மகத்துவமான சத்தியங்களை கேட்கிறதற்கு என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்கு தயவு செய்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்ளலாம். எல்லோரும் எப்படி ஃபீல் பண்றீங்க? இன்னைக்கு எல்லாருமே ஒரு சோர்வுக்குள்ளதான் என்ன பண்ணிருக்கோம்னா இன்னைக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம் இல்லைங்களா? அது பர்சனலாவும் இருக்கலாம், ஃபேமிலி இஷ்யூவா இருக்கலாம், இல்ல சபை இஷ்யூவா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில ஒரு சோர்வுக்குள்ளதான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம்னா கடந்து வந்திருக்கிறோம். பட் இந்த சப்ஜெக்ட் நான் இது எப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன், இதை பேசணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். பட் எனக்கு என்னமோ தெரியல, இந்த நாளைக்கு ஏற்ற ஒரு சப்ஜெக்டா இது அமையும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சப்ஜெக்ட்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு நடப்பட்ட இடத்தில் வளருங்கள் மலருங்கள், அதாவது grow and bloom where you are planted. அப்படின்னா என்னன்னா, உங்களை ஒரு இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, நட்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, வளரணும் மலரணும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான ஒரு பாடம். ஸோ இப்போ இதுல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம், எந்த மாதிரி பார்க்க போறோம் இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு ஒரு சில ஆலோசனைகள், அதாவது ஒரு கைடன்ஸ் வந்து தேவன் நமக்கு கொடுக்குற மாதிரி தான் என்ன பண்ணணும் இந்த ஒரு பாடம் இருக்கும். ஸோ இப்போ உங்க மத்தியில ஒரு கேள்வி, ஸோ என்னைக்காவது நீங்க நான் இருக்க வேண்டிய இடம் இது இல்லை அப்படின்னு திங்க் பண்ணிருக்கீங்களா? அதாவது சபையை பத்தி நான் பேசல, பொதுவா உலகத்துல நீங்க ஆபீஸ்ல இருக்கும் போதும் சே நம்ம இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, நம்ம ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்கிறோம், நமக்கு எத்தனையோ இடம் இருக்கு, நம்ம அங்க போயிருக்கலாம், இல்ல இங்க போயிருக்கலாம், வேற எங்கேயாவது போயிருக்கலாம் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணிருக்கோம், தோணி இருக்கும். யாருக்கும் தோணலைங்களா? யாருக்கும் தோணலையா? எனக்கு தோணி இருக்கு. உண்மையா என்ன பண்ணணும் ஒத்துக்கணும். இந்த இடத்துல நம்ம நிறைய டைம்ல நம்ம ஆபீஸ் சூழ்நிலையிலும் சரி, வேற காலேஜ் டைம், ஏதோ ஒரு இடத்துல சபையிலும் சரி, நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த எண்ணம் கண்டிப்பா என்ன பண்ணிருக்கோம்னா வந்திருக்கோம். அடுத்து இன்னொரு விஷயம் எப்படின்னா, இந்த இடத்தை விட அந்த இடம் நமக்கு எப்படி தெரியும், பெட்டரா தெரியும். அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணனா நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோ இந்த சப்ஜெக்ட் எழுதின பிரதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் பிரதர் தான். சோ இப்ப ரொம்ப அருமையா என்ன பண்ணிருக்காருன்னா இந்த ஒரு பாடத்தை அவரு எழுதியிருக்கிறாரு. ஒருவேளை நம்ம இந்த கண்ணோட்டத்துல இந்த பாடத்தை நம்ம பாத்திருப்போமான்னு தெரியல. ஸோ இப்போ ஒய் ஐ எம் ஹியர், அதாவது நான் ஏன் இங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி என்ன பண்ணலாம்னா இங்க நமக்கு வந்திருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நான் இருக்க வேண்டிய இடம் இது இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன பண்ணிருக்கலாம்னா நமக்கு வந்திருக்கலாம். ஸ்கிரீன் கரெக்டா வருதுங்களா? நான் இருக்க வேண்டிய இடம் இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன நமக்கு தோணும்னா, நம்ம என்னதான் ஒரு சரியான ஒரு விஷயம் செய்யறோம்னு வச்சுங்களேன், எல்லாமே நான் கரெக்டா தான் செய்யறேன் பிரதர், ஆனாலும் எனக்கு வர வேண்டிய கிரெடிட் என்ன பண்ண மாட்டுது, வர மாட்டுது. எல்லாமே நான் சரியா செய்யறேன், ஏன்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இந்த ஒரு கேள்வி நமக்குள்ள என்ன பண்ணோம்னா கண்டிப்பா ஏதோ ஒரு டைம்ல ஏதோ ஒரு சூழ்நிலை என்ன பண்ணிருக்குன்னா வந்திருக்கிறோம். அடுத்து எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே, அந்த மாதிரி எண்ணங்கள் என்ன பண்ணோம்னா நமக்கு வரும். ஸோ இப்போ இது எப்படி நம்ம எடுத்துக்க கூடாதுன்னா, எனக்கு மட்டும்தான் இது நடக்குது நம்ம சொல்லியிருக்கோமா இல்லைங்களா? அது ஏன்னு தெரியல, எனக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள என்ன பண்ணோம்னா வரும். பட் இந்த பிரதர் என்ன சொல்றாருன்னா, அப்படி நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா நினைக்காதீங்க, உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி தோணாது, இன்க்ளூடிங் பேசுறேன்னா ஸ்பீக்கர் இங்க பேசுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் இந்த எண்ணம் என்ன பண்ணணும்னா தோணும். அங்க ஆப்போசிட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கும் தோணும், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை, என் லைஃப்ல எனக்கு மட்டும் தான் நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம் அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு வசனம் வாசிக்கலாம். ஸ்கிரீன்ல வருதுங்களா? ரோமர் 8:28 வாசிக்கலாம். இது நம்மளுடைய ஆதார வசனமா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸ்கிரீன் நீங்க மாத்திக்க. நான் இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. நெக்ஸ்ட் ஸ்கிரீன் போங்க. ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. ஓகேங்களா? சோ இந்த வசனம் நம்ம நிறைய டைம் என்ன பண்ணிருப்போம், நம்ம படிச்சிருப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு என்ன நடக்குதுங்க,
சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது அப்படின்னு தெரியும். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியுமா? நம்ம இந்த வசனத்தை எப்ப கேட்டிருக்கோம்? ரொம்ப நாளாவே கேட்டிருக்கிறோம். பட் இதை வசனமா மாத்திரம் தான் நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம் இன்ன வரைக்கும். பட் இதை நம்ம சிந்தையில இதை நம்ம வைக்கிறோமா? ஒரு சோதனை வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த டைம்ல இந்த வசனத்தை நம்ம லைஃப்ல அப்ளை பண்றோமா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லலாங்க? ஒரு கேள்விக்குறிதான். அந்த டைம்ல நமக்கு என்ன பண்ணாதுன்னா இந்த வசனத்தை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். சோ இப்ப எனக்கு தான் இந்த சோதனை அப்படின்ற மாதிரி அதை தவறா எடுத்துப்போமே தவிர, ஏதோ ஒரு நன்மை இதுக்குள்ள இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் என்ன பண்ண மாட்டேதுன்னா நமக்கு வர மாட்டுது. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, ஏன்னா நம்ம தான் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னா அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோ இப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு சகலமும், நம்ம லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தாலே அது ஏதோ ஒரு நன்மைக்கு தேவன் செய்யறார் அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லைட் போங்க. வேதாகம கதாபாத்திரங்கள். சோ இப்போ இந்த நடப்பட்ட இடத்தில் மலருங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ இப்போ அப்படி ஒரு கேள்வி நம்ம கேட்கும் போது, உங்களுக்கு வேதத்துல யார் யாரெல்லாம் ஒருத்தர் இந்த இடத்துல இருந்தாரு, அந்த இடத்த விட்டு அவர் வேற எங்கேயுமே போல, அதுலயே அவர் கரெக்டா அவரோட கேரக்டரை காட்டினாரு அப்படின்னு உங்களுக்கு யாராச்சும் வேதாகமத்துல தோணுதுங்களா? உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். உங்க மைண்ட்ல ஒரு சிலர் தோணலாம். நீங்க சொல்லுங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம். சப்ஜெக்ட் கேட்டுட்டாரு ஜேக்கப், அதனால அவரு வேண்டாம். வேற சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல், கரெக்ட், சூப்பர். அவரு வேற வேற யாராச்சும் நமக்கு தோணலாம். இவ்வளவு பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்திருக்கு, ஆனாலும் அந்த இடத்த விட்டு அவங்க என்ன பண்ணலன்னா விலகி போகல, இல்ல தேவனை விட்டு அவங்க என்ன பண்ணலன்னா விலகல அப்படின்னும் போது நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். உங்களுக்கு ஏதாச்சும் தோணுதுங்களா? சரி, ஓகே, நான் சொல்றேன். அவங்க எல்லாம் உங்களோட மைண்ட்ல வந்தாங்களா? சொல்லு. எரேமியா தீர்க்கதரிசி, ஓகே, அவரையும் சொல்லலாம். பட் இந்த பிரதர் எழுதினவர் வந்து ஒரு 5 பேர் 6 பேர் வச்சிருக்கிறாரு. நம்ம சப்ஜெக்ட்ல ஒரு 5 பேர் தான் பார்க்க போறோம். சோ இப்போ நான் சொல்றேன், இவங்க அதுக்கு கரெக்டா இருப்பாங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ரூத் ரூத் கரெக்டா இருப்பாங்களா? இருப்பாங்க. ஓகே. அடுத்து எஸ்தர், எஸ்தர் கரெக்டா இருப்பாங்களா? அடுத்து யோசேப்பு. அடுத்து வேற யாராவது உங்களுக்கு ஞாபகம் வராங்களா? யோசுவா. யோசுவா பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? நம்ம இவங்க எல்லாரையும் பார்க்க போறோம், அதுக்காக தான் சொல்றேன். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ரூத் போலாம். இவங்களை குறித்து நம்ம என்ன பண்ணலாம்னா இவங்க லைஃப்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். சோ இப்போ நீங்க சொல்லுங்க, ரூத்தோட லைஃப்ல என்னெல்லாம் கஷ்டத்தை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து செத்து போயிடுறாரு. ஃபர்ஸ்ட் அவங்க ஹஸ்பண்ட் செத்து போயிடுறாரு. அவங்க மதர் இன் லாவோட அவங்க வந்து சோ அவங்க மதர் இன் லா கூட அவங்க வேற ஒரு ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஜென்ரலா நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். பட் நம்ம ரூத்தோட ஹிஸ்டரி நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா ஏகப்பட்ட துன்பங்கள், ஏகப்பட்ட சோதனைக்குள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னா ரூத் போயிருக்காங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரூத் வந்து ஒரு புறஜாதி ஸ்திரீ, கரெக்டுங்களா? மோவாபியர், ஓகேங்களா? புறஜாதி ஸ்திரீ யூத குலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா திருமணம் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்க ஹஸ்பண்ட் யூதர், ஆனா அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு புறஜாதி ஸ்திரீ. வசனம் வாசிக்கலாம். ரூத் 1:3-5. நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரர் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். சோ இங்க பாருங்க ரூத்தோட லைஃப் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய மாமனார் இறந்துடுறாரு. அதாவது நகோமியோட வீட்டுக்கார் எலிமெலேக் என்ன பண்ணிடுறாருன்னா இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க 2 பிள்ளைகளுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா மேரேஜ் பண்றாங்க நகோமி. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ரூத் வந்து ஒரு புறஜாதி ஸ்திரீ. ரூத்தும் சரி, அவங்களோட சகோதரி ஓர்பால் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா புறஜாதி ஸ்திரீ தான், மோவாபியர். சோ இவங்க எந்த முறைப்படி மேரேஜ் பண்ணி வந்துட்டாங்கன்னா யூதர்களுடைய அந்த கல்ச்சருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா மேரேஜ் பண்ணி வந்துட்டாங்க. ஆனா எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மோவாப் தேசத்திலே தான் என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. சோ இப்போ இதுல என்னன்னா இவங்களோட வயது என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு 18-20 அந்த ஒரு ஸ்டேஜ் தான் வந்து இருக்குது, அவங்க விதவையான டைம். சோ இப்போ அடுத்து என்ன ஆயிடுறாங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா இறந்துடுறாங்க. சோ இப்போ மேரேஜ் பண்ணி கொஞ்ச நாட்கள்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க. சோ இப்போ இவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு 20 வயசுலயே ஒரு ஸ்திரீ விதவை ஆக்கப்படுறா அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் அவங்களோட கஷ்டம் எப்படி இருக்கும்? நம்ம இதை வந்து ஜஸ்ட் வந்து வாயில என்ன பண்ணிடலாம்னா நம்ம சொல்லிட்டு போயிடலாம். பட் அவங்களோட மைண்டுக்குள்ள நம்ம போய் பார்க்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு மோசமான ஒரு காரியம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அடுத்து அந்த ஒரு நிலைமைக்கு அங்க ரூத் தள்ளப்பட்ட போது நகோமி என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் என்னுடைய சொந்த ஊருக்கே நான் என்ன பண்ணிடுறேன்,
போயிடுறேன், அதாவது பெத்லகேமுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், போயிடுறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா முடிவு பண்ணுவாங்க. சோ இப்ப நகோமி போகும்போது என்ன சொல்லிட்டு போவாங்கன்னா, அவங்க 2 மருமகளையும் வர வச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஊருக்கு நீங்க அதான் நீங்க இங்கேயே இருந்துருங்க, நான் மட்டும் என்ன பண்ணிடுறேன், போயிடுறேன் அப்படின்னும் போது உங்களுடைய தாய் வீட்டுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, போயிடுங்கன்னு உடனே ரூத் என்ன பண்ணாங்க, நீங்க போல. போக முடியும். சோ இப்போ இந்த நிலைமையில ஒருவேளை நீங்க ரூத்தோட இடத்துல இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம இப்ப சப்ஜெக்ட் கேட்டதுனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, கண்டிப்பா நான் நகோமி கூட தான் நான் வந்து போவேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. சோ இங்க பாருங்க, ரூத்துக்கு வந்து 2 டிசிஷன் இருக்கு. ஒண்ணு என்ன பண்ணலாம்னா, அவங்க மோவாப் தேசத்திலே இருக்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது, அவங்களுடைய சொந்த தேசத்திலே இருக்கலாம், அவங்களோட ஃபேமிலி கூடவே என்ன பண்ணலாம்னா இருக்கலாம். ரூத்தோட லைஃப் வந்து நினைச்சிருந்தா அவங்க சொந்த ஊர்லயே என்ன பண்ணிருக்கலாம்னா இருந்திருக்கலாம். பட் இங்க ரூத் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க, சோ அவங்க முன்னாடி 2 டிசிஷன் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சொபிஸ்டிகேட்டடா அவங்க ஊர்லயே மோவாப்லயே என்ன பண்ணிருக்கலாம்னா செட்டில் ஆயிருக்கலாம். பட் அவங்க எடுத்த டிசிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புறம் நகோமி வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களோட மாமியாரா இருக்கிறாங்க. சோ இன்னைக்கு சொல்லுங்க, எத்தனை பேரு ஒரு கணவனை இழந்த ஒரு ஸ்திரீ தன்னுடைய மாமியார் கூட குடும்பம் நடத்த முடியும்? கணவன் இருக்கும் போதே ஒரு மருமகளால என்ன பண்ண முடியாதுன்னா மாமியார் கூட இருக்கிறது, வாழ்றதுன்றது மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இந்த காலகட்டத்துல. பட் அந்த ஒரு டைம்ல பாருங்க, ரூத் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அவங்க மாமியார் கூட, கணவன் இருந்த பிறகு கூட என் மாமியாருக்காக நான் என்ன பண்றேன், வாழறேன் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறாங்கன்னா, இப்ப எந்த அளவுக்கு வசனம் வாசிக்கலாம், ரூத் 1:11-14 வாசிங்க. அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அடுத்த வசனம் வாசிங்க, 1:15. ரூத் 1:15 வசனம். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அடுத்த வசனம் வாசிங்க, 1:16. ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இங்க பாருங்க, ரூத் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா, நீங்க எங்க போறீங்களோ நான் அங்க வரேன் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. பட் இவங்க போற இடம் அவ்வளவு ரொம்ப ஜாலியா இருக்குமா, நல்ல ஒரு சூழ்நிலை ரொம்ப சுமூகமா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா ரூத்துக்கு என்ன பண்ணாதுன்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இவங்க போக போறது வந்து இஸ்ரேல் தேசம். சோ இப்ப இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற ஜனங்கள் புறஜாதிகளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஏன்னா இவங்க வந்து தேவனை வழிபடுற ஜனங்கள், இவங்க மோவாப்பியர் வந்து பாத்தீங்கன்னா அந்நிய தேவர்களை வழிபடுறவங்க. அதனால இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்நிய புறஜாதி ஜனங்களை வந்து மதிக்கவே மாட்டாங்க. இன்றைய வரைக்கும் இஸ்ரேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருப்பாங்க. சோ இப்போ ரூத் போனா இந்த ஒரு சூழ்நிலை ரூத்துக்கு என்ன பண்ணுதுன்னா இருக்குது. அடுத்து வந்து பார்க்கும்போது 20 வயசுல என்ன ஆயிட்டாங்கன்னா விதவை ஆயிட்டாங்க. சோ இப்போ அவங்க தேசத்துல இருந்தா கூட வேற யாராச்சும் என்ன பண்ணுவாங்க, மறுமணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ரூத்துக்கு தெரியாது. அங்க போனா மேரேஜ் நடக்குமா, நம்ம லைஃபுக்கு இன்னொரு கணவர் நமக்கு கிடைப்பாரான்ற ஒரு ஹோப் இல்ல, நம்பிக்கையே என்ன பண்ணலன்னா இல்ல. பட் இதெல்லாம் தெரிஞ்சுதான் என்ன பண்றாங்கன்னா ரூத் வந்து அந்த ஒரு டிசிஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. சோ இப்போ இதுல ரூத் முற்றிலும் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா தன்னுடைய லைஃப தன்னுடைய யாரு மதரின்ல அவங்களுடைய மாமியாருக்காக என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா வாழ்ந்திருக்கிறாங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம், ரூத் 1:17. நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். இங்க பாருங்க, நீர் எங்க மரணம் அடைகிறியோ அங்கேயும் நான் என்ன பண்ணுவேன், அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு யாராவது சொல்ல முடியுமா? இந்த காலகட்டத்துல ஒரு மருமகள் தன்னோட மாமியாரை பார்த்து இந்த மாதிரி பேசுவாங்களா அப்படின்னா அது நம்ம சொல்லலாம், பிரதர் உங்களுக்கு எங்க மாமியாரை பத்தி என்ன பண்ண தெரியாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்ல பிரதர் உங்களுக்கு எங்க மருமகளை பத்தி தெரியாது என்ன பண்ணலாம் சொல்லலாம். பட் ரூத் வந்து அவங்க 2 பேரும் எப்படிதான் இருந்திருக்கிறாங்க, ரூத் நகோமின்றது ஒரு தாய் ஒரு மகள், அந்த உறவை ஒரு மாமியார் மருமகள் உறவா என்ன பண்ணிருக்காங்க அவங்க வாழ்ந்து இருக்கிறாங்க. சோ இப்போ அடுத்து பாருங்க, ரூத் வந்து ஒரு இளம் வயது விதவை அப்படின்னு சொன்ன இல்லைங்களா. சோ இப்போ ஒரு இளம் வயது விதவை என்ன பண்ண போறாங்கன்னா இப்போ வெளியில வேலைக்கு போறாங்க.
சோ இப்ப இன்றைய காலகட்டத்துல வேலைக்கு போறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த டைம்ல தன்னுடைய மாமியாருக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு மைண்டுக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க போறாங்க. சோ இப்ப அங்க ஜெருசலேம்ல அவங்க போய் என்ன பண்ணாங்க நமக்கு தெரியும் இல்லைங்களா. சோ இப்ப அங்க அந்த கோதுமைய அறுக்கிற அந்த இடத்துல போய் என்ன பண்றாங்கன்னா கோதுமைய பொறுக்கக்கூடிய ஒரு நிலைமை. சோ இது எதை நமக்கு அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய வறுமை. சோ இப்போ அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சோ இப்போ அதை பொறுக்கி அதுல இருந்து வர இது வச்சுதான் என்ன பண்ணணும்னா அவங்க அப்பம் சுட்டு சாப்பிடணும் இல்லைங்களா. சோ இப்போ டெய்லி அது சிந்தி இருக்குமா, அதாவது அந்த கோதுமை மணிகள் போன உடனே அவங்களுக்கு என்ன பண்ணாதுன்னா கிடைக்காது. அதை அறுக்கிறவங்க மிஸ் பண்ணா மாத்திரம் தான் என்ன பண்ணணும்னா அந்த மணிகள் கோதுமை மணிகள் கிடைக்கும். ஸோ இப்போ டெய்லி எல்லாரும் மிஸ் பண்ணுவாங்க, டெய்லி அங்கங்க கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா கிடைக்காது. ஒரு நாள் என்ன பண்ணலாம்னா பட்டினியில் என்ன பண்ணிருக்கலாம்னா இருந்திருக்கலாம். ஸோ இப்போ ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு என்ன பண்ணலாம்னா எடுத்திருக்கலாம். ஸோ இப்போ இது எதை அடையாளப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா ரூத் மோவாப் தேசத்திலேயே இருந்தா நல்லா இருந்திருக்கலாம், பட் வறுமைன்னு தெரிஞ்சும் என்ன பண்றாங்கன்னா இங்க ஜெருசலேமுக்கு என்ன பண்றாங்கன்னா அங்க அவங்க வராங்க அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். சோ இதுதான் பாக்குறோம். எந்த நிர்பந்தத்தின் பேரிலும் என்ன பண்ணலன்னா இங்க ரூத் முடிவு எடுக்கல. இல்ல யாராச்சும் ரூத்தை ஃபோர்ஸ் பண்ணாங்களா, நீ உன்னுடைய மாமியார் கூட தான் நீ இருக்கணும், நீ அங்கதான் போகணும் அப்படின்னு யாருமே என்ன பண்ணலன்னா ஃபோர்ஸ் பண்ணல. பட் அவங்களா ஓன் டிசிஷன் என்ன பண்றாங்கன்னா எடுக்கிறாங்க. சோ இனிமேல் என் லைஃப் இவங்களுக்காக நான் வாழ போறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா இங்க எடுக்கிறாங்க, இந்த டிசிஷன் எடுக்கிறாங்க. சோ இப்போ இந்த மாதிரி தான் டைம்ல என்ன பண்றாங்கன்னா அவங்க தன்னுடைய மாமியாருக்காக வாழக்கூடிய ஒரு லைஃப் பாக்குறோம். சரி, இதுல நமக்கு என்ன பாடம்? ஓகே, மாமியார் மருமகள் அப்படின்னு சொல்றீங்க, ஓகே பிரதர், இது நமக்கு என்ன பாடம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளும் சில நேரத்துல என்ன பண்றோம்னா ஒரு விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லைங்களா, அது சரியான முடிவா நம்ம விடாப்பிடியா என்ன பண்ணோம்னா அந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கணும். அதுல இன்னைக்கு நம்ம எப்படி ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிறோம்னா தப்பான விஷயத்த என்ன பண்றோம்னா ஸ்ட்ராங்கா என்ன பண்றோம் புடிச்சுக்கிறோம். நான் இப்படிதான் பண்ணுவேன், தப்புன்னு நமக்கு தெரியும், ஆனா நான் இப்படிதான் இருப்பேன். இது சரியான மெத்தடான்னு பாத்தீங்கன்னா இது சரியான மெத்தட் கிடையாது. பட் சரியான, அதாவது ரூத் எப்படி கரெக்டான விஷயத்த புடிச்சுக்கிட்டாங்களோ, தன்னுடைய மாமியாருக்காக வாழக்கூடிய ஒரு லைஃப் அவங்க அர்ப்பணம் பண்ணாங்க இல்லைங்களா, அதே போலதான் இன்னைக்கு நாமளும் என்ன பண்ணணும்னா ஒரு விஷயத்த ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா கரெக்டான டிசிஷனா அதுல என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ நான் சொல்ற கரெக்டான டிசிஷன்ன்றது சத்தியத்துல நம்ம என்ன பண்ணணும்னா அங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ இப்ப இங்க ஒரு சத்தியம் சொல்லப்படுது, அங்க ஒரு சத்தியம் சொல்லப்படுது, நான் இங்கேயும் போறேன் அங்கேயும் போறேன், அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. எது உண்மை சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுல நீங்க என்ன பண்ணணும்னா ரூத் மாதிரி என்ன பண்ணணும்னா இங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த இங்க பாக்குறோம். சோ இப்போ ரூத்தோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்னா இப்ப நம்ம பார்த்தோம். சோ இப்ப அடுத்து நமக்கு கூட என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க, மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மற்றவர்களுக்கு நம்ம ஏதோ ஒரு ஊழியம் செய்யறோம், ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றோம், ஏதோ ஒரு வகையில நம்ம செய்யும் போது நம்ம நல்லதுதான் செய்வோம், ஆனா நம்மள என்ன சொல்லுவாங்க, அதாவது பின்னாடி சொல்லும் போது நம்மள குறை சொல்லுவாங்க. சோ இப்போ நம்ம பண்றது தப்பு அப்படின்றது. சோ இப்போ இன்னைக்கு இந்த இடத்துல ரூத்த பின்னாடி எத்தனை பேர் பேசியிருப்பாங்க. சோ இப்போ அவங்க இளம் வயது விதவையா இருக்கும் போதே அவங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள் ரூத்த என்ன மாதிரி பேசியிருப்பாங்க, இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சு, சோ இப்போ ஏதோ ஒரு இது இருக்கு அப்படின்ற மாதிரி அநேக சுற்றி இருந்தவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா பேசியிருப்பாங்க. பட் ரூத் அதை குறித்து என்ன பண்ணலன்னா கவலைப்படவே இல்லை. யார் என்னன்னாலும் பேசிட்டு போங்க, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தேவன் கொடுத்த டியூட்டி என்னது, அவங்க மாமியார அவங்க பாத்துக்க வேண்டிய டியூட்டி என்ன பண்றாங்கன்னா அங்க அவங்க பர்ஃபெக்டா பண்றாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். சோ இப்போ இதுல ரூத்ல இருந்து நமக்கு இந்த ஒரு பாடம், எந்த டிசிஷன் எடுத்தாலும் சரியான இதுல நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு உறுதியோட என்ன பண்ணணும்னா இருக்கணும். அதுல என்ன துன்பம் வந்தாலும் சரி, என்ன தடைகள் வந்தாலும் சரி, ரூத் மாதிரி என்ன பண்ணணும்னா நம்ம நிக்கணும் அப்படின்ற விஷயம். சோ இப்போ ரூத் நடப்பட்ட இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நொகோமி கூட தான் அவங்க இருக்கணும்னு என்ன பண்ணாருன்னா தேவன் டிசைட் பண்ணாரு. அதை விட்டு அவங்க என்ன பண்ணலன்னா பின் வாங்கல அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். சோ அடுத்து நம்ம அடுத்த கேரக்டருக்கு போலாம். சோ அடுத்தும் யாரதான் பார்க்க போறோம்னா ஒரு ஸ்திரியை பத்தி தான் என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். சோ இப்ப இவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது, இவர் யாருன்னு பார்க்கும்போது எஸ்தர். சோ இப்ப எஸ்தர் குறித்து சொல்லும் போது உங்களுக்கு என்ன விஷயங்கள் ஞாபகம் வருது சொல்லுங்க. கஷ்டப்பட்டு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க, மீட்பு வாங்கி கொடுத்தாங்க. ஓகே, அது லாஸ்ட் கிளைமேக்ஸ் நீங்க சொல்றது. எஸ்தர் குறித்து நீங்க ஜெனரலா வேற என்ன விஷயம் ஞாபகம் வரும்? யூத ஸ்திரீ. சரி, அவங்க யாரு, எஸ்தர் யாரு? எஸ்தர் யாரு? வேலைக்காரா இருந்தாங்கன்னு வச்சுங்க, ஃபியூச்சர்ல அவங்க என்னவான எஸ்தர் ராஜாத்தி, ஒரு ராணி, ஒரு குயின் என்ன பண்றாங்கன்னா குயினா இருக்கிறாங்க. நம்ம யோசிக்கலாம் எஸ்தருக்கு என்ன பிரதர் பிரச்சனை வந்திருக்கும், அவங்க யாரு,
அவங்க ராணியாச்சு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் எஸ்தரோட லைஃப்லயும் மிகப்பெரிய இன்னல்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பட்டிருக்கிறாங்க. சோ இப்ப இவங்க யாருக்கு ராணியா போனாங்க ஞாபகம் இருக்குங்களா? அகாஸ்வேரு ராஜா. சோ இப்ப இவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெர்ஷியா ராஜா. அகாஸ்வேரு ராஜான்றவர் ஒரு பெர்ஷிய ராஜா. சோ இப்ப இவர் எத்தனை நாடுகளை கண்ட்ரோல்ல வச்சிருந்தார் ஞாபகம் இருக்குங்களா? 127 நாடுகள். இதை நம்ம வாசிப்போம். எஸ்தர் 1:1 வசனத்துல நம்ம பார்ப்போம். எங்க இருந்து? எத்தியோப்பியாவில இருந்து இந்து தேசம் முதல். சோ இப்ப இன்க்ளூடிங் நம்ம இந்தியாவும் என்ன பண்ணிருக்காருன்னா அவர் ஆட்சி செய்திருக்கிறார். சோ இப்ப இவர் நல்லவரா இருந்திருப்பாரா? 127 நாடுகளை ஒருத்தர் ஆட்சி செய்யறாருன்னா அவர் நல்லவரா இருக்க வாய்ப்பு இருக்கானா? அவர் எப்படிதான் அந்த நாடுகளை பிடிச்சிருப்பாருன்னா ரொம்ப ஃபைட் பண்ணி, ரொம்ப முரட்டாட்டம் பண்ணி, சண்டை போட்டு ஒரு மூர்க்க குணமா இருந்தவரா தான் யார் இருக்கணும்னா இந்த அகாஸ்வேரு ராஜா இருக்கணும். சோ இப்போ இவருக்கு என்ன ஒரு இது வருதுன்னா மேரேஜ் பண்ண போற சூழ்நிலை. சோ இப்போ மேரேஜ் பண்ணும்போது ராஜாக்கு எடுத்த உடனே ஒரு பொண்ணை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களா? நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க. சோ அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவரை மேரேஜ் பண்றதுக்காக, இவரை திருமணம் பண்றதுக்காகவே ஒரு பெண்கள், மணப்பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ட்ரைனிங் மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா போயிருக்கிறாங்க. சோ அந்த இடத்துல யார் போறா அப்படின்னு பார்க்கும்போது எஸ்தரும் என்ன பண்றாங்கன்னா அதுல போறாங்க. சோ இப்போ இதுல இவங்க யூதர். சோ இப்போ யூதர்கள் அங்க எப்படி இருந்தாங்கன்னா ஒரு அடிமைகள் மாதிரி தான் என்ன பண்ணிருந்தாங்கன்னா இருந்தாங்க. சோ இப்போ எஸ்தர் அங்க இருக்கும்போது சுற்றி இருக்கிற மற்ற ஸ்திரீகள் எல்லாம் யாருன்னா அந்த தேசத்து ஸ்திரீகளா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப அவங்க எஸ்தரை எப்படி ட்ரீட் பண்ணிருப்பாங்கன்னு நமக்கு தெரியுங்களா? யோசிக்க முடியுதுங்களா? இப்போ சுத்தி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது நம்ம மட்டும் அங்க தனியா இருந்தோம்னா நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மேல நிறைய பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குறைகள், குற்றங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் எஸ்தர் மேலையும் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கும்னா நிறைய துன்பங்கள் என்ன பண்ணிருக்கும்னா வந்திருக்கும். சோ இப்ப இந்த இடத்துல எஸ்தர் வந்து அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஃபைனலா எஸ்தரை தான் யார் சூஸ் பண்றான்னு பார்த்தா ராஜா சூஸ் பண்றாரு. சோ இப்போ இந்த அதாவது முரட்டுத்தனமான ஒரு ராஜாக்கு எஸ்தர் மனைவியா போனோம்னா அது அதை விட கொடுமை. அதாவது அந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு இவருக்கு மேரேஜ் பண்ணி வரும்போது இவங்க சொல்றத ராஜா கேட்பாரா? அந்த அளவுக்கு ஒரு இதுவா இருக்கிற பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு ராஜா, கோபக்கார ஒரு ராஜா எஸ்தர் சொல்லி கேட்பாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்க மாட்டாரு. ஆனா இந்த ராஜா யார் சொல்லி கேட்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆலோசனைக்காரன் இருக்கிறாரு. யாரு? ஆமான். சோ அந்த ஆமான் சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜா கேட்கக்கூடியவரா இருக்கிறாரு. இந்த ஆமான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து ஆலோசனைக்காரன், ராஜாவோட ஆலோசனைக்காரன். இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமலேக்கியர் அந்த வம்சத்துல வந்தவர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆமான். சோ இப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னா இந்த ஆமானோட திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லா ஒட்டுமொத்த யூதர்களையும் என்ன பண்ணணும்னா அழிக்கணும் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆமானுடைய திட்டம். சோ அதற்காக ஆமான் என்ன பண்ணுவாருன்னா அநேக திட்டங்களை தீட்டுவார். சோ இப்போ அங்க எஸ்தரை ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா வளர்த்தார். யாரு? மொர்தேகாய். சோ இப்ப இங்க என்ன பண்றாங்கன்னா எஸ்தர் ராணி ஆயிட்டாங்க. மொர்தேகாய் வந்து என்ன பண்றாருன்னா அங்க எஸ்தர் கிட்ட பேசுவார். வாசிக்கலாம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். மொர்தேகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இங்க பாருங்க எஸ்தருக்கு என்ன ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா அவங்க ஜனங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா வந்திருக்கு. சோ இந்த இடத்துல எஸ்தர் என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ராணியா இருக்கிறாங்க. பட் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா எந்த டிசிஷனும் ஓன் டிசிஷன் என்ன பண்ண முடியாதுன்னா எடுக்க முடியாது. ஏன்னா அங்க ராஜா இருக்கிற இடத்துக்கே இவங்களால என்ன பண்ண முடியாது, போறதுக்கு அனுமதி கிடையாது. சோ இப்ப இவங்களோட சுச்சுவேஷன் என்னன்னா அவங்க ஜனங்களை காப்பாத்தணும், ஆமானை என்ன பண்ணணும்னா அழிக்கணும். அதுக்குதான் மொர்தெகாய் சொல்றாரு, நீ நினைச்சிட்டு இருக்கியா உனக்கு இந்த தேவன் வந்து நீ நல்லா இருக்கிறதுக்காக கொடுத்தாருன்னு அப்படி நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி கிடையாது. யாருக்கு தெரியும், தேவன் இந்த ஜனங்களை காப்பாத்துறது கூட என்ன பண்ணிருப்பாரு, உன்ன ராணியா வச்சிருப்பார் அப்படின்னு வந்து மொர்தெகாய் அங்க அட்வைஸ் கொடுக்கும்போது எஸ்தர் என்ன பண்ணிட்டாங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அப்போ தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா அதை நான் யாருக்கு தான் பயன்படுத்தணும்னா மற்றவர்களுக்காக பயன்படுத்ததான் தேவன் என்ன பண்ணிருக்காரு, என்ன உயர்த்தி இருக்கிறார் அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா இங்க எஸ்தர் வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க. வசனம் வாசிக்கலாம். எஸ்தர் 4:16 வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் குடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள்.
நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னாள். சோ இங்க பாருங்க, இங்க எஸ்தரோட மைண்ட் நம்ம எப்படி பாக்குறோம்னா, சேம் அதே ரூத்தோட அதே கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா, இங்க சரியான முடிவு என்ன பண்றாங்கன்னா எடுக்கிறாங்க. எஸ்தர், நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்களை நான் காப்பாத்தணும், ஆமான்னு என்ன பண்ணணும்னா அங்க கொலை செய்யணும். சோ அதனால நான் என்ன பண்றேன்னா அந்த தடைகளையும் மீறி, ஏன்னா அப்ப தடை இருந்தது, ராஜாவை டைரக்டா போய் பார்க்க முடியாது, அந்த தடையும் மீறி நான் என்ன பண்றேன்னா போறேன் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. சோ அந்த டிசிஷன் அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா பிரேயர், அந்த ஜனங்களை என்ன பண்ண சொல்றாங்க, பிரேயர் பண்ணாங்க. ஒரு பிரேயர்ஃபுல்லா என்ன பண்றாங்கன்னா ஒரு டிசிஷனை எடுக்கிறாங்க. இதைதான் நம்ம மத்தேயுல வாசிக்கலாம். மத்தேயு 6:33-34. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். இந்த ஒரு இடத்துல எஸ்தர் என்ன யோசிச்சிருக்கிறாங்கன்னா, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு என்ன பண்ணலன்னா யோசிக்கல. நாளைக்கு நான் ராணியா இருக்க முடியுமா, என்னோட அவங்க நினைச்சுதான் என்ன பண்ணிருக்கலாம், எனக்கு ஒரு லைஃப் கிடைச்சிருச்சு, நான் ராணி ஆயிட்டேன், இந்த ஜனங்க எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்ற மைண்ட்ல என்ன பண்ணலன்னா இங்க அவங்க இல்ல. அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, தேவன் என்ன ராணியா ஆக்கி இருக்கிறாருன்னா இந்த ஜனங்களுக்கு நான் ஏதோ செய்யணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் அவங்க எடுத்து என்ன பண்றாங்கன்னா, நாளைய தினத்தை குறித்து அவங்க என்ன பண்ணலாம் இங்க கவலைப்படல. ஏன்னா நாளைக்கு நான் செத்தாலும் சாகலாம், ஒண்ணு நான் சாகணும் இல்ல ஆமான் சாகணும் அப்படின்ற ஒரு டிசிஷனோட தைரியமா என்ன பண்ணாங்கன்னா போய் அங்க ராஜா முன்னாடி போய் என்ன பண்ணாங்கன்னா நின்னாங்க. சோ இப்ப இங்க அவங்களுக்கு எது பக்கபலமா இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பிரேயர்ஃபுல்லா எடுத்த அந்த ஒரு டிசிஷன். சோ இப்போ அந்த இடத்துல எஸ்தர் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க நடப்பட்ட இடத்துல என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா வளர்ந்து மலர்ந்து இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். சோ இப்போ ரெண்டு பேர் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பார்த்திருக்கிறோம், ஒருத்தவங்க ரூத், இன்னொருத்தவங்க எஸ்தர். சோ இப்போ மூணாவதா இப்போ ஒருத்தர் நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ இவரை நீங்க பார்க்கும்போது என்ன தோணும்னா, இவருக்கும் இந்த தலைப்புக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு. யோனா நடப்பட்ட இடத்துல வளர்ந்தாரா? அவருக்கு சொன்னது என்னன்னா நினிவேக்கு போகணும்ன்றது, அதுதான் அவர் நடப்பட வேண்டிய இடம். பட் இவர் எங்க போனாரு, தர்சிஷுக்கு போனாரு. சோ இதுலயும் நமக்கு என்னன்னா தேவன் என்ன கொடுத்திருக்காருன்னா ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறாரு. சோ இப்போ தேவன் நட விரும்பிய இடத்தை என்ன பண்ணிருக்காருன்னா இவர் தவிர்த்து இருக்கிறாரு. சோ இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, நீ நினிவேக்கு போய் என்ன பண்ணுப்பா, பிரசங்கம் பண்ணுப்பா அப்படின்றதுதான் தேவனோட திட்டமே தவிர, பட் இவரு இல்ல நான் இங்க போக மாட்டேன், நான் தர்ஷீஷுக்கு போறேன். சோ இப்போ இங்க கப்பல் ஏறி எங்க போறாருன்னா தர்ஷீஷுக்கு போறாரு. சோ இப்போ இங்க அவர் இருந்த பட்டணம் எதுனா யோப்பா பட்டணத்துல இருந்து நினிவேக்கு போறதை விட்டுட்டு தர்ஷீஷுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா போயிருக்கிறார். சோ இப்ப இதை நீங்க கனெக்ட் பண்ண முடியுதா பாருங்க. இந்த மேப்ல பாத்தீங்கன்னா யோப்பா பட்டணம் இந்த இடத்துல இருக்குது. அங்க இருந்து நினிவே எவ்வளவு தூரம்னா ஒரு 500 கிலோமீட்டர், அதாவது கொஞ்சம் பக்கம். பட் தர்ஷீஷ் பாத்தீங்கன்னா 2500 மைல். சோ இப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு நீ என்ன பண்ணு, போய் சுவிசேஷம் சொல்லு அப்படின்னா, இங்க யோனா என்ன பண்றாரு, இல்ல தேவனே நீங்க நடுற இடத்துல நான் என்ன பண்ண மாட்டேன், நான் இருக்க மாட்டேன், நானா போய் என்ன பண்றேன் ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, இங்க யோனா என்ன பண்றாருன்னா ஒரு லாங்கான இடத்துக்கு போய் என்ன பண்றாரு. தேவனுடைய திட்டம் அதுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தேவனுடைய திட்டமே இல்லை. சோ இங்க யோனா என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் நினிவேக்கு போகும்போது போக மாட்டேன்றதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவார். என்ன ரீசன் ஞாபகம் இருக்குங்களா? இந்த ஜனங்கள் மோசமான ஜனங்கள். இவரே ஒரு டிசிஷன் எடுத்துருவாரு. தேவனே அந்த ஜனங்க பாத்தீங்கன்னா சொன்னா கேட்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப மோசமான ஜனங்கள் அப்படின்னு இவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஜட்ஜ்மெண்ட்டை இவர் கையில எடுத்துக்கிறாரு. ஆனா தேவன் சொன்னது என்ன, நீ போய் அங்க பிரசங்கம் பண்ணுன்றதுதான். நம்மளுடைய வேலை என்ன, போய் பிரசங்கம் பண்ண வேண்டியதுதான் நம்மளோட வேலை. அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா, தேவன் கொண்டு வர வேண்டியது தேவனோட விருப்பம். பட் நான் கிட்ட இருக்கிற இடத்துக்கு நீ போப்பா அப்படின்னா, இல்ல தேவனே நான் தர்ஷீஷுக்கு தான் போய் நானு பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்றது. சோ இது என்னன்னா தேவனுடைய திட்டத்துக்கு என்ன பண்றாருன்னா அகைன்ஸ்ட். சோ தேவன் சொன்னது என்ன, இங்க இருந்து நீ என்ன பண்ணு, நினிவேக்கு போய் ஊழியம் பண்ணு அப்படின்றாரு. இல்ல நான் தர்ஷீஷுக்கு போய் தான் ஊழியம் பண்ணுவேன் அப்படின்றது தேவனுடைய திட்டத்துக்கு அகைன்ஸ்டா என்ன பண்றாருன்னா ரெண்டு டிசிஷன் இருக்கு. ரைட் வே எதுனா நினிவேக்கு போறது ரைட் வே, ஆனா நான் தர்ஷீஷுக்கு போறேன்றது பாத்தீங்கன்னா ராங் வே. சோ இப்ப தேவன் என்ன சொன்னாருன்னா, அவர் நடப்பட்ட இடத்துல அவர் வளர சொன்னா நான் வேற இடத்துலதான் போய் வளருவேன் அப்படின்னு போறது பாத்தீங்கன்னா அது தேவனுடைய திட்டத்துக்கு எதிரா நிக்கிறது. சோ இப்ப இந்த ஒரு தவறை தான் யோனா செய்து அதுக்கப்புறம் அவர் பாடத்தை கொடுத்தாருங்களா?
என்ன ஒரு பாடம் கொடுத்தாரு? மீனின் வாயில போய் என்ன பண்ணாருன்னா 3 நாள் போய் என்ன பண்ணாருன்னா பாடத்தை கத்துக்கிட்டாரு. சோ அதற்கப்புறம் தான் என்ன பண்ணாருன்னா யோனா கரெக்டான ஒரு நிலைமைக்கு வந்தார். சோ அடுத்து பாத்தீங்கன்னா இதுல யோனாவோட மைண்ட் எப்படின்னா மற்றவர்களை நியாயம் தீர்ப்பது ஒரு பெரிய சோதனையா என்ன பண்ணிருக்குன்னா யோனாக்கு இருந்திருக்கு. அதாவது அந்த ஒட்டுமொத்த நினிவே ஜனங்களையுமே இவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த ஜனங்க சரி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நியாயம் தீர்ப்பு எடுத்திருக்கிறாரு. அந்த ஒரு சோதனை யோனா தள்ளப்பட்டிருக்கிறார். சோ இப்போ இது நமக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடமா இருக்குது. நம்ம கூட அடுத்தவங்களை என்ன பண்ணிடுவோம், ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுவோம். பிரதர் இவர் இப்படிதான் பிரதர், அவர் அப்படிதான் பிரதர் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவோம்னா ஈஸியா என்ன பண்ணிடுவோம். பட் தேவன் என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு எனக்கு யாருக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. சோ இப்போ யோனாவும் அதேதான். நினிவே பட்டண குறித்து தேவன் என்ன சொன்னாரு? இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் அவங்க அப்படின்னு சொல்லி தேவன் அவங்கள பத்தி மைண்ட்ல வச்சிருந்தா யோனா எப்படிதான் புரிஞ்சு வச்சிருந்தாருன்னா அங்க தவறாதான் புரிஞ்சிருந்தார். சோ இதுதான் நம்ம பாக்குறோம். தேவன் நம்மை வழிநடத்தும் திசைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எதிரா போகக்கூடாது. தேவன் ஒரு ரூட் சொன்னாருன்னா அந்த ரூட்ல தான் போகணுமே தவிர வேற ரூட்ல போய் நானு இப்படி போய் அப்படி வரேன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு டிசிஷனா இருக்காது. சோ இங்க நமக்கு யோனா கிட்ட இருந்து என்ன ஒரு பாடம் அப்படின்னா யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. தேவன் நம்மளை எங்க வைக்கிறாரோ அங்க இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும்னா வளருமே தவிர நானா ஒரு இடத்துல போய் நான் வளர்ந்துப்பேன் அப்படின்றது தவறான டிசிஷன். சோ இதுக்கு ஒரு யோனா நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறார். சோ அடுத்து வேற யாரு? நீங்க இந்த ஆன்சர் நீங்க சொன்னீங்க. இன்னொருத்தர் இப்ப நம்ம 4வது கேரக்டர் போலாம், யோசேப்பு. சோ இப்போ யோசேப்பு குறித்து நமக்கு நிறைய சொல்லணும்னு அவசியமே இல்லை. சோ இப்போ நல்லா தெரியும் யோசேப்பு எப்படிப்பட்டவர். அவங்க சகோதரர்கள் மத்தியில் அவர் எப்படி இருந்தார்? சகோதரர் மத்தியில அவரு அஃபெக்ஷனோட தான் இருந்தார். அவங்க சின்ன வயசுல பார்க்கும்போது அந்த 11 சகோதரர்களை காட்டிலும் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பல வர்ண அங்கிகளை போட்டு வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா நல்லா பார்த்திருந்தாலுமே ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா சொப்பனம் இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா காண ஆரம்பிச்சிட்டார். அதை அவங்க சகோதரர்கிட்ட போய் என்ன பண்ணுவாருன்னா சொல்லுவாரு. வாசிக்கலாம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5:5-7. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தார். அதனிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டு என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். இந்த மாதிரி போய் என்ன பண்றாருன்னா யோசேப்பு வந்து சொல்றாரு, நான் இந்த மாதிரி சொப்பனம் கண்டேன், 11 அதாவது அந்த 11 அரிக்கட்டும் வந்து என்னுடைய அரிக்கட்டை பார்த்து வணங்கி நின்றது அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்க வந்து உன்னை வணங்குவோம் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து யோசேப்பினர் சொல்லுவாரு, அந்த சூரியனும் சந்திரனும் கூட என்ன பண்ணுச்சு வணங்குச்சு அப்படின்றத சொல்லும் போது அப்போ யாக்கோபே என்ன பண்ணிருக்காருன்னா யோசேப்பு வந்து என்ன பண்ணிருக்காருன்னா திட்டி இருக்கிறார். வசனம் வாசிக்கலாம், ஆதியாகமம் 37:8 வசனம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் உரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அடுத்த வசனம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன பொழுது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன்னை வணங்க வருமோ என்று அவனை கடிந்து கொண்டான். இங்க பாருங்க, இங்க யாக்கோபே என்ன பண்றாரா, நானும் உன் தாயாரும் உன்னை வணங்குவோமா அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்துறாரு. அதாவது அவர் கடிந்து கொண்டிருக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோசேப்பு ஏதாவது தவறு செய்தாரா? அவருக்கு வந்த சொப்பனம் அதை வந்து என்ன பண்றாருன்னா சொல்றாரு. சோ அப்போ அவருக்கு அவரோட திட்டம் என்ன பண்ணிதான் தெரிஞ்சிருச்சு, தேவன் சம்திங் செய்ய போறாருன்றது யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு. பட் அதை சொல்லும் போது யாரும் என்ன பண்ண முடியலன்னா ஏத்துக்க முடியல. சோ இப்போ இன்னைக்கு நம்ம கிட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம், ஒரு சில காரியங்களை சொல்லுவோம், பட் அது எல்லாரும் ஏத்துப்பாங்களா அப்படின்னா எல்லாரும் ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சோ இப்போ இங்க யோசேப்பு மாதிரி நம்மள என்ன பண்ணப்படலாம்னா உதாசீனப்படுத்துறது, அதாவது கடிந்து கொள்றதுன்றது வேற. உதாசீனம்னா இவர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்ற ஒரு ரொம்ப அதை இதுவா கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறது. சோ அந்த மாதிரிதான் அவங்க சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேர்லெஸ்ஸா எடுத்துட்டு அடுத்து இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, அவர் அடிமையா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் அங்க விட்டுட்டாங்க. சோ இப்போ அடிமையா வித்தது நிமித்தம் அவர் எங்க போயிட்டாருன்னு பார்க்கும்போது எகிப்துக்கு போயிட்டாரு. சோ இப்போ அவங்க சகோதரர் மத்தியிலும் அவங்க குடும்பத்தின் மத்தியிலும் உதாசீனப்படுத்தப்பட்ட யோசேப்பு எகிப்துல போய் என்னவானார் தெரியுங்களா? போத்திபாரோட வீட்டுல போயிட்டு அவர் அந்த உண்மை தன்மையை காட்டினதுக்காக அவர் என்ன பண்ணாங்கன்னா அந்த வீட்டோடைய
விசாரிப்புக்காரனா, அதாவது ஒரு மேனேஜிங் போஸ்ட்டுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா, அடிமைதான் ஆனாலும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஒரு எல்லாரையும் மேனேஜ் பண்ற அந்த ஒரு இடத்துக்கு என்ன பண்ணப்பட்டாருன்னா இங்க யோசேப்பு கொண்டு போகப்பட்டார். இதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்க் 6:4 சொல்றாரு. வாசிக்கலாம். இயேசு மார்க் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும் சுகவீனம் அடையான் என்றார். சோ இங்க பாருங்க, ஒரு தீர்க்கதரிசிக்கு எங்கதான் பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய வீட்டிலும் தன்னுடைய குடும்பத்திலும் தான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் அவருக்கு கனவீனம் அடைவாராம். சோ இப்போ அதே மாதிரிதான் யோசேப்பு, அவங்க சகோதரர்களால தள்ளப்பட்டாரு, அவங்க தாய் தகப்பனால உதாசீனப்படுத்தப்பட்டாரு. ஆனா எகிப்துல போனவன அவர் எப்படி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பொசிஷன்ல என்ன பண்றாருன்னா அங்க அவரு இருக்கிறாரு. சோ இப்போ அங்க போத்திபாரோட வீட்டுல இருக்கும்போது அங்க அடுத்த சோதனை வருது. சோ இப்போ அந்த போத்திபாருடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா அவரை ஒரு பாவத்துக்குள்ள அவரை இழுக்கும் போது நான் அந்த பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இங்க யோசேப்பு விலகி ஓடுறார். சோ இப்போ இங்க யோசேப்பு ஏதாவது தவறு செய்தாரா? யோசேப்பு தவறே செய்யல, ஆனா அவருக்கு கிடைச்சது சிறை தண்டனை. அத பாருங்க, தப்பே செய்யல, ஆனா எங்க போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெயில போய் என்ன பண்ணாங்கன்னா போட்டாங்க. சோ இப்ப ஜெயிலையும் அவர் எப்படிதான் இருந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா அங்க 2 பேர் ஆல்ரெடி ஜெயில இருக்கிறாங்க. யார் யாரு? சுயம்பாகி பானபாத்திரக்காரன். சோ இப்ப அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுக்கான அர்த்தத்தை இவர் சொல்லும் போது அங்கேயும் ஜெயிலையும் எப்படிதான் இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பொசிஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலையும். சோ இதை நமக்கு எது அடையாளப்படுத்துதுன்னா, எங்க போனாலுமே அவரோட இது என்னன்னா தேவனோட விஷயத்துல அவர் கொஞ்சம் கூட என்ன பண்ணலன்னா மாறல. அவரோட ஃபெய்த்தா இருக்கட்டும், அவரோட கேரக்டர் ஆகட்டும், அவரோட பரிசுத்தமா இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆபீஸ்ல ஒரு வேஷம் போடுவோம், வெளியில ஒரு வேஷம் போடுவோம், ரிலேஷன் கிட்ட ஒரு வேஷம் போடுவோம், சபையில ஒரு வேஷம் போடுவோம். சோ இது சரியா இருக்குமா? தேவன் நம்மள என்ன சொல்றாரு? நீ சபையில மாத்திரம் நீ பரிசுத்தமாறு, நான் உன்னை சபையா கொண்டு போறேன்னு சொல்லியிருக்காரா? எல்லா இடத்துலயும், அதாவது நீங்க தனிமையில இருந்தாலும் சரி, மற்றவர்கள் கிட்ட இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே அந்த ஒரு ஒழுக்கம், அந்த ஒரு பரிசுத்தத்தை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம காட்டணும். அதே போல நம்ம வாயின் வார்த்தைகள்லயும் என்ன பண்ணணும்னா அதை நம்ம காட்டணும். சோ அதே மாதிரிதான் இப்ப யோசேப்பு எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணலன்னா அவர் மாறிக்கல, அவரோட கேரக்டர்ல அப்படியே இருந்தாரு. தேவன் அதுக்கான பலன் என்ன பண்ணாருன்னா அங்க யோசேப்புக்கு கொடுத்தாரு. சோ பாருங்க, அவர் ஜெயில இருந்து அந்த சுயம்பாகி பானபாத்திரக்காரன் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சுதான் அந்த விஷயமும் நடக்குது. அந்த சுயம்பாகி போய் என்ன அந்த பானபாத்திரக்காரன் சொல்லுவாரு, இந்த மாதிரி ஜெயில ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சொல்லிதான் எனக்கு இந்த பொசிஷனே கிடைச்சது மறுபடியும் அப்படின்னு ஒண்ணு அங்க யார் அவரு பார்வோனுடைய கனவுக்கு அங்க அர்த்தம் சொல்லும் போது மறுபடியும் யோசேப் அங்க வந்து என்ன பண்றாருன்னா சொல்றாரு. சோ இப்போ யோசேப் என்ன நிலைமைக்கு வந்துட்டார் அப்படின்னு பார்க்கும்போது எகிப்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு பினான்ஸ் ரிலேட்டடான ஒரு மினிஸ்டர் ஆகிறதுக்கு அந்த ஒரு அளவுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா வந்துட்டாரு. ரூலர் ஆஃப் எஜிப்ட், அதாவது பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு என்ன பண்ணிட்டாருன்னா இங்க யோசேப்பு வந்துட்டார். சோ இப்போ இங்க யோசேப்பு என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா, அவர் என்ன ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன்ல இருந்தாரோ, பரிசுத்தத்துல இருக்கட்டும், அன்புல இருக்கட்டும், அவருடைய கேரக்டர்ல இருக்கட்டும், அதை விட்டு அவர் என்ன பண்ணலன்னா மாறல. சோ இப்போ தேவன் அந்த ஒரு விதையை அவருக்குள்ள கொடுத்தாரு, அதை கரெக்டா என்ன பண்ணாருன்னா வளர்த்து அதை மலர செய்தார். சோ இப்போ இது யோசேப்பு கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க கொள்ளக்கூடிய பாடம். சோ அடுத்து பார்த்தோம்னா அவரோட லைஃப்ல நமக்கு நிறைய தெரியும். அடுத்து அவங்க சகோதரர்கள் வருவாங்க. அவர் நினைச்சிருந்தா அவங்களை என்ன பண்ணிருக்கலாம்? ஜெயில போட்டுருக்கலாம். நீங்க தானே என்ன அன்னைக்கு குழியில தள்ளி என்னை விற்று போட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஜெயில போட்டிருக்கலாம், இல்ல அவங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கலாம், மரண தண்டனை கூட கொடுத்திருக்கலாம். ஆனா யோசேப்பு என்ன பண்ணலன்னா அந்த விஷயத்த செய்யவே இல்லை. அவங்களை எப்படிதான் பார்த்தாருன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்கள சகோதரர்களா ஏற்றுக்கொண்டு. சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு விஷயம் நமக்கு ஃபேவரா ஒருத்தர் பண்ணாருன்னா அவர் என்ன பண்றோம்? அவர் நம்ம சகோதரர். ஒருத்தர் நமக்கு ஃபேவரா ஒருத்தர் பண்ணலன்னா அவர் நமக்கு சகோதரர் கிடையாது, அவர் நமக்கு பகைவராயிடுறாரு. அதாவது பாருங்க, யோசேப்பு தன் சொந்த சகோதரர்கள் செய்த குற்றத்தை கூட என்ன பண்றாருன்னா மன்னிக்கிறாரு. இங்க நம்ம என்னதான் பண்ணாலுமே இவங்க எப்படி அதாவது நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு ஃபேவரா இருந்தா நான் ஃபேவரா இருப்பேன் பிரதர், நீங்க எனக்கு ஃபேவரா இல்லைன்னா நான் வேற மாதிரி மாறிடுவேன் பிரதர் அப்படின்ற மாதிரி தான் என்ன பண்றோம்னா இன்னைக்கு நம்மளோட கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம எதுக்கு பாக்குறோம்னா, இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் வேதத்துல இருக்கிறாங்க. அவங்க இருந்து எப்படி இருக்கிறாங்கன்னா உண்மையும் உத்தமமா வாழ்ந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இவர்கள் மூலமா நமக்கு இது ஒரு பாடமா இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா இங்க பாக்குறோம். ஸோ அடுத்து ஒருத்தர் பார்க்க போறோம், இன்னொருத்தர் பார்க்க போறோம். யாருங்க? யோசுவா. ஸோ இப்போ யோசுவா குறித்து நீங்க சொல்லுங்க. இப்போ யோசுவா என்ன கஷ்டப்பட்டாரு? யோசுவாக்கு என்ன ஒரு சோதனை வந்தது?
அவர் நல்லா தானே இருந்தாரு, அவர் யுத்த வீரன் தானே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இல்லையா? நீங்க ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லுங்க. யோசுவா என்ன கஷ்டப்பட்டார்? இந்த 10 பேப்பரும் 2 பேப்பரும் கானான் தேசத்தை பாக்குறதுக்காக போறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் நல்ல தேசங்கிறாங்க, மீதி பேர் எல்லாம் வந்து நல்லதில்ல. ரொம்ப சரியான ஒரு பதில். இங்க பாருங்க, இப்போ இங்க யோசுவாவோட மைண்ட் நம்ம எப்படி நினைப்போம்னா, யோசுவா யுத்த வீரன் பிரதர், அவருக்கு என்ன பிரச்சனை, அவர் மோசே கூடவே இருந்தாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் யோசுவாவோட லைஃப் நம்ம பார்க்கும்போது பாருங்க, ரொம்பவே ஒரு கடினமான சூழ்நிலையில தான் யோசுவாவும் வாழ்ந்திருக்கிறார். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது யோசுவா வந்து பாத்தீங்கன்னா 35 வயசு, கரெக்டா 35 வயசுல எங்க போறாருன்னா கானான் தேசத்தை வேவு பாக்குறதுக்காக போறாரு. 12 பேர் போறாங்க. அதுல 2 பேர் என்ன பண்றாங்கன்னா நற்செய்தி சொல்றாங்க. என்ன நற்செய்தினா, அந்த தேசம் மகா நல்ல தேசம், நம்ம அங்க போனா என்ன பண்ணலாம், தேவன் நம்மள அந்த தேசத்தை நம்ம கையில கொடுப்பாரு, அந்த ஜனங்களை நம்ம ஈஸியா மேற்கொள்ளலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேர் சொல்லுவாங்க, யோசுவா காலேப் சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல 10 பேர் போனாங்க இல்லைங்களா, அந்த துர்ச்செய்தி சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்க தேசத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, ராட்சதர்களா இருக்கிறாங்க. அவங்க நம்ம பார்வைக்கு அவங்க பார்வைக்கு நம்ம வெட்டு கிளிகளை போல இருக்கிறோம், நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனத்தையும் அவ்விசுவாசத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா வழி நடத்திட்டாங்க. சோ இப்ப இதை பார்த்துட்டு இருந்த யோசுவா காலேப் என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா, அநேக பாடங்கள் பார்த்திருக்கோம். தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவங்க வந்து சொல்றாங்க, இல்ல நீங்க அவங்க சொல்றதை நம்பாதீங்க, அந்த தேசம் தேவன் நமக்கு தான் கொடுத்திருக்கிறார், அவர் வாக்குத்தத்தம் பண்ணா நமக்கு கொடுப்பார் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா யோசுவாவும் காலேப்பும் இங்க சொன்னாங்க. சோ இப்போ இந்த துர்ச்செய்தி சொன்னது நிமித்தம் அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சது? அந்த ஊர்லயே அவங்க வந்து கானான்குள்ள போக முடியல, என்ட்ரி ஆக முடியல. அது வந்து கோராகின் சம்பவம், அது கோராகின் சம்பவம். இந்த துர்ச்செய்தி சொன்னது நிமித்தம் அவங்களுக்கு என்ன ஒரு பலன் கிடைச்சதுன்னா, 40 நாள்ல போக வேண்டிய கானான் தேசத்தை 40 வருஷம் என்ன பண்ணிட்டாருன்னா தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா சுத்த விட்டுட்டார். சோ அந்த 40 வருஷம் எதுக்குன்னா, இங்க யாரெல்லாம் அந்த துர்ச்செய்தி சொல்லி அவங்க பின்னாடி அவிசுவாசத்துல இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், ஏன்னா இவங்க வாயாலே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாங்க இங்கேயே செத்தா நலமா இருக்கும், அதாவது நாங்க எகிப்துல போனா ஓகே, அப்படி இல்லைன்னா வனாந்தரத்திலே நாங்க செத்தாலும் சந்தோஷம் சொன்னதுனால தேவன் மோசேவை கூட்டு அவங்க சொன்னாங்கல்லப்பா, அவங்க வாயின் வார்த்தையின்படியே நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா 40 வருஷம் அவங்கள அங்கேயே சுத்த வச்சு அவர்கள் அங்க மறிக்க வச்சுட்டாரு. அங்க புதுசா பிறக்கிறாங்க இல்லைங்களா, வனாந்தரத்துல பிறந்த பிள்ளைகள் தான் கானானுக்கு போறாங்க அப்படின்ற விஷயம் தெரியும். சோ இப்போ இதுல ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, யோசுவா இருக்காரு இல்லைங்களா, யோசுவா என்ன சொன்னாரு, விசுவாசத்தோட நம்ம அந்த தேசத்துக்கு போலாம் ஜெயிக்கலாம் சொன்னாரு. சோ இப்ப இங்க இவர் கரெக்டா தான் செஞ்சாரு, விசுவாசம் கரெக்டா தான் இருந்தது. இவர் உடனே அப்ப கானானுக்கு போயிருக்கணுமா போயிருக்கூடாதா? 10 பேர் சொன்னாங்க ஓகே, அவங்க 40 வருஷம் சுத்த விட்டாரு. யோசுவா என்ன தப்பு பண்ணாரு, ஏன் 40 வருஷம் யோசுவா அவங்க கூட சுத்தணும்? மோசே இருக்கிறாரு, அப்போ மோசே இருக்கிறாருல்ல, அவர் லீடர் இல்ல அப்போ, புரியுதுங்களா? இப்போ என்னன்னா, இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு, விசுவாசம் நம்ம கண்டிப்பா போனா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. பட் தேவன் அவர் கூட்டிட்டு போயிருக்கணுமா, உடனே அப்ப கூட்டிட்டு போயிருக்கணும். பட் இங்க யோசுவாவோட இது என்னன்னா, 40 வருஷம் இவங்க பண்ண தப்புக்கு 40 வருஷம் இவரும் என்ன பண்றாருன்னா போறாரு. சோ இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா அவரோட பொறுமை. சோ இப்ப யோசுவா கேட்டுக்கலாம், தேவனே எங்க சொல்லியிருக்காரா, தேவனே நான் கரெக்டா தானே சொன்னேன், நான் விசுவாசத்துல கரெக்டா தான் இருந்தேன், அந்த தேசம் நமக்கு கிடைக்கும்னு நான் சொன்னேன், நீங்க என்ன அனுப்ப வேண்டியதானே, இவங்க கூட என்ன எதுக்கு நீங்க 40 வருஷம் சுத்த விடுறீங்க அப்படின்னு யோசுவா கேட்டாரா? யோசுவாவும் காலேப்பும் கேட்டாங்களான்னா கேட்கவே இல்லை. சோ எப்படி என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, ஏதோ ஒரு விஷயம் தேவன் என்ன பண்றாரு செய்யறாரு அப்படின்றத இப்ப இங்க எப்படி பண்ணிட்டாருன்னா அவரு பொறுமையா என்ன பண்றாருன்னா இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னா, ஒரு விஷயம் நடந்ததுன்னா உடனே எனக்கு ஆன்சர் கிடைச்சிடணும். நம்ம இப்ப ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா உடனே எனக்கு பதில் இன்னைக்கே சொல்லுங்க, இல்லைன்னா நான் வரமாட்டேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன், இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு முடிவை எடுக்கிறோம். பட் இங்க யோசுவா பாருங்க, 40 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, யோசிச்சிருப்பாரா உங்களால எனக்கும் இந்த நிலைமை வந்தது அப்படின்றதெல்லாம் அவர் என்ன பண்ணலன்னா சொல்லவே இல்லை. பரவாயில்ல அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்றாருன்னா போறாரு. சோ எந்த அளவுக்கு யோசுவாவுக்கு பொறுமை இருந்திருக்கும் பாருங்க. நம்ம ஜென்ரலா யோபின் பொறுமை அப்படின்னு பேசுவோம், இங்க 40 வருஷம் யோசுவாவோட பொறுமைய யோசிச்சு பாருங்க. அதே மன்னா, அதே காடை, அதே அவருங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே இவரும் கஷ்டப்பட்டாரு. அவங்க வனாந்தரத்துல போன விஷயங்கள் எல்லாவற்றிலையுமே யோசுவாக்கும் அந்த அனுபவங்கள் இருந்தது. பட் யோசுவா கொஞ்சம் கூட
எனக்கு வந்து இது வந்திருக்க கூடாது, நான் வந்து கரெக்டா இருந்தேன், நான் சத்தியத்துலதான் ஸ்ட்ராங்கா நிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணலன்னா இங்க யோசுவா பேசவே இல்லை. தேவன் அனுமதிக்கிறார், ஓகே ரெடி டு கோ அப்படின்னு என்ன பண்றாருன்னா அவர் அங்க போறதுக்கு தயாரா இருக்கிறாரு. அடுத்து முறுமுறுக்கல. அந்த மற்ற ஜனங்கள் முறுமுறுத்தாங்க, அந்த 40 வருஷமா முறுமுறுத்தாங்க. பட் இங்க யோசுவா அந்த 40 வருஷம் போகும்போதும் கொஞ்சம் கூட என்ன பண்ணலன்னா முறுமுறுக்கல அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா இங்க பாக்குறோம். சோ இங்க யோசுவாவும் காலேப்பும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். சோ இப்போ அவங்க தேவன் எங்க நட்டாரோ, சோ அந்த இஸ்ரேல் ஜனங்க கூட தான் வாழணும் அப்படின்றது தேவன் யோசுவாவுக்கு நியமிச்சிட்டார். அத பொறுமையோடும் மன ரம்யமோடும் இருக்க என்ன பண்ணிட்டாருன்னா யோசுவா கற்றுக்கொண்டுட்டார். சோ அதை தான் ஒரு சிறந்த வழியா என்ன பண்றாருன்னா அங்க யோசுவா தேர்ந்தெடுத்தார். சோ இப்ப யாரோ செய்த குற்றத்துக்கு இப்ப இதுக்கு நமக்கு பாடத்தால் பார்க்கும்போது யாரோ தப்பு பண்ணிருப்பாங்க, ஆனா அதோட இது யார் மேல விழும், பழி நம்ம மேல விழும். சோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா டிஃபெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா யார் பாக்குறா, தேவன் இருக்கிறார். சோ இப்ப நம்ம மேல என்னனாலும் என்ன பண்ணிக்கிட்டோம் சொல்லிக்கிட்டோம், நம்மளோட வேலை என்னமோ தேவன் சொன்னதை செஞ்சுட்டு போறதுதான். அதே மாதிரிதான் என்ன பண்ணாருன்னா யோசுவாங்க இருந்தாரு. சோ இப்ப இந்த அனுபவத்தின் மேல் அவர் நம்பிக்கை வச்சதுனால ஃபைனலா அவருக்கு என்ன கிடைச்சது யோசுவாக்கு, அந்த கானான்குள்ள போனது ஒண்ணு, அந்த கானான் தேசத்தையே பங்கிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷன். பாத்தீங்கன்னா அந்த 12 கோத்திரத்துக்கும் பிரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை யார் எழுதுனா யோசுவாக்கு தான் என்ன பண்ணாருன்னா தேவன் கொடுத்தாரு. அடுத்து முதல் நியாயாதிபதி, அந்த ஜனங்களுக்கு ஃபர்ஸ்ட் கானான் தேசத்துக்குள்ள போன உடனே அங்க முதல் நியாயாதிபதியா யார் இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது யோசுவா. சோ இப்ப இது பார்க்கும்போது ரொம்ப இந்த படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் ஜென்ரலா நம்ம யோசுவா குறித்து இவ்வளவு டீட்டெயிலா நம்ம என்ன பண்ணது இல்லைன்னா படிச்சது இல்லை. அவர் யுத்த வீரன், அவர் சண்டை போட்டாரு, சூரியனை நிறுத்தினாரு, இதெல்லாம் தான் நம்ம பார்த்திருப்போம், எரிகோவை தகர்த்தாரு. பட் இந்த ஒரு விஷயம் அவரோட பொறுமை, அவரோட மன ரம்யம்ன்றது எந்த அளவுக்கு இருக்குதுன்றது பார்க்கும்போது நமக்கே அது ஒரு ஊந்துகோலா இருக்குது. அதாவது நம்மள ஆக்சிலரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சோ இப்போ நம்மளும் ஒரு விஷயம் நடக்கலன்னா என்ன பண்ணக்கூடாதுன்னா உடனே நடக்கணும்னு என்ன பண்ணக்கூடாதுன்னா இது பண்ணக்கூடாது, அர்ஜென்ட் படக்கூடாது. சோ இப்போ தேவன் ஏதோ ஒரு காரணம் வச்சிருக்கிறார் அப்படின்றத யோசுவா மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இப்போ அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல். சோ இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலும் என்ன பண்றாருன்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறார். சோ இப்போ இந்த ஒரு இடத்துல பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் முதல்ல எங்க இருந்தாரு, அதாவது அவர் தேவன் மேல விசுவாசம் இருந்தது, ஆனா இயேசு கிறிஸ்து பத்தி என்ன பண்ணாதுன்னா இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலியோ இயேசு கிறிஸ்து பத்தி பவுலுக்கு தெரியாது. சோ அதனால என்ன பண்ணாருன்னா கிறிஸ்தவர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தவர் தான் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஸ்தேவான் கொலை செய்யறதுக்கு அங்க பக்கத்துல இருந்து ஒப்புதல் கொடுத்தவரே யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். சோ இப்ப இந்த மாதிரி இருந்த ஒருத்தர் இப்ப என்னவா மாறிட்டாருன்னா சீஷர்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாருன்னா வந்துட்டார். அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிதாவாகிய தேவன், கிறிஸ்துவருடைய குமாரர், ஈடுபலி எல்லாம் இது பண்ணி அந்த ஒரு விசுவாசத்துக்குள்ள வந்த பிறகு இப்ப யோசிச்சு பாருங்க, அவர் யார் கூட டிராவல் பண்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், பர்னபா கூட டிராவல் பண்றாரு. சொல்ல போனா அப்போஸ்தலர்கள் கூட கிறிஸ்தவ ஜனங்கள் கூட என்ன பண்றாருன்னா டிராவல் பண்றாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் அவர் என்னவா இருந்தாருன்னா இவங்களுக்கு எதிரியா இருந்தார். அதாவது கிறிஸ்தவர்களுக்கு எதிரியா இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இப்போ அதே கிறிஸ்தவர்கள் கூட ஒரு பயணம் செய்யணும்னா அது எவ்வளவு கஷ்டம். நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுக்குதுங்களா? இப்போ நம்ம எதிரிங்க இருக்கிறாங்க, ஒரு காலத்துல நம்ம எதிரியா அவங்கள பார்த்துட்டோம். பட் இப்போ நம்ம அவங்களுக்காக ஊழியம் செய்யக்கூடிய நிலைமைக்கு போகும்போது எப்படி இருக்கும் பாருங்க. சோ இப்போ ஒரு காலத்துல அந்த மைண்ட்லாம் வந்து போமா, ஒரு காலத்துல நான் இவங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பவுலோட இதுல வந்திருக்கும். சோ அதை ஒவ்வொரு நாளுமே அதை ஃபேஸ் பண்ணிருப்பாரு. நான் எத்தனை பேர் அடிச்சிருக்கிறேன், என்னோட சகோதரர்கள் நான் அடிச்சிருக்கிறேன், துன்புறுத்தி இருக்கிறேன், சிறைச்சாலையில போட்டிருக்கிறேன். இப்போ அவங்க கூடவே டிராவல் பண்ணும்போது அந்த ஒரு எண்ணம் எப்படி இருந்திருக்கும்னா அங்க பவுலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சோதனை. அதாவது இவ்வளவு லெட்டர்ஸும் எழுதுறாருன்னா அவர் என்ன ஒரு மைண்ட்ல எழுதியிருப்பாருன்னா அந்த அனுபவங்கள் எல்லாம் வச்சுதான் என்ன பண்ணிருப்பாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருப்பார். சோ இப்ப அந்த இடத்துல தேவனே நான் இவங்களை ஆல்ரெடி நான் அடிச்சுட்டேன், திருப்பி இவங்க கூட நான் என்ன பண்ண மாட்டேன், போய் சேர மாட்டேன், எனக்கு வேற ஒரு குரூப் கொடுங்க, நான் அவங்களுக்கு போய் ஊழியம் பண்றேன் அப்படின்னு என்ன பண்ணலன்னா பவுல் கேட்கல. சோ இப்போ அப்போஸ்தலர்கள் கூடவே அப்படியே இருந்துதான் என்ன பண்றாருன்னா அங்க ஊழியம் செய்தார். சோ இப்போ முதல்ல பவுல அப்போஸ்தலர்கள் சேர்த்துக்கிட்டாங்களா? ஃபர்ஸ்ட் யோசிச்சாங்க. ஏன் யோசிச்சாங்கன்னா ஒருவேளை இவரு வேஷம் போட்டுட்டு நம்ம கிட்ட வந்து நம்மள கொல்றதுக்கு வந்திருக்கிறாரோ அப்படின்ற மாதிரிதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணாங்கன்னா அவங்க பார்த்தாங்க. சோ அப்ப அங்க ஒருத்தரோட கை அவர் தோள் மேல வந்து அவருக்கு உறுதுணையா இருந்தது. யார் தெரியுங்களா?
பர்னபா, ஆறுதலின் மகனாகிய பர்னபா தான் என்ன பண்றாருன்னா அப்போஸ்தலர்கள் கிட்ட போய் பவுலை பத்தி சொல்றாரு. நான் அவர்கிட்ட பேசினேன், தேவன் வந்து இந்த மாதிரி அவரை வழியில அவரை பார்த்து இயேசு கிறிஸ்து கிட்ட பேசியிருக்காரு. அந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் பேதுரு, யோவான், யாக்கோபு கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்கப்புறமா தான் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. சோ அந்த ஒரு சூழ்நிலையிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கதான் வளர்ந்தாரு. சோ அந்த சீஷர்கள் மத்தியில தான் யார் அவர் பகைச்சாரோ அவங்க கிட்டதான் வளரணும்ன்றதுதான் தேவனுடைய திட்டம். வேற இடத்துல போய் என்ன பண்ணலன்னா அப்போஸ்தலனாகிய பவுல தேவன் வளர்க்க விரும்பல. அந்த அப்போஸ்தலர்கள் மத்தியிலேயே யாரை எதிர்த்தாரோ அவங்க கிட்டயே வளரணும்ன்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய திட்டம். சோ இப்போ இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, சோ இப்ப நமக்கும் இன்னைக்கு இந்த மாதிரிதான் இருக்கும். சோ இப்ப நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு கரெக்டா இருப்பாங்க அப்படின்னா நம்ம இங்க வந்திருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கு நம்ம பாபிலோன்ல போனா நமக்கு எப்படி இருக்குங்க, எல்லாருமே அப்படியே என்ன சொல்லுவாங்க, அப்படியே உருகி உருகி என்ன பண்ணுவாங்களா, நம்மள தாங்குன்னு தாங்குவாங்களா, தாங்க மாட்டாங்களா? நம்ம ஒரு எல்டர் பொசிஷன்ல இருந்திருப்போம், ஒரு டீக்கன் பொசிஷன்ல இருந்திருப்போம், இல்ல ஒரு காசாளர் ஏதோ ஒரு நிலைமையில இருந்திருப்போம். அங்க எல்லாருமே நம்மள எப்படின்னா அந்த அளவுக்கு கவனிப்பாங்க, வாங்க பிரதர் போங்க பிரதர் அப்படின்னு. பட் அதெல்லாம் இங்க நமக்கு கிடைக்குமா அப்படின்னா இங்க அதற்கான வாய்ப்பு இல்ல. அப்படிதான் நம்ம என்ன பண்ணணும் எடுத்துக்கணும். பட் தேவனுக்காக நம்ம வந்துட்டோம்னா தேவன் என்ன பண்ணுவார்னா அதினதின் விஷயத்த எப்படி அங்க யோசேப்புக்கு செய்தது போல, எப்படி அங்க யோசுவாக்கு செய்தது போல, எஸ்தருக்கு செய்தது போல நம்ம ஒரு டிசிஷன்ல நம்ம உறுதியா இருந்தோம்னா தேவன் கரெக்டா என்ன பண்ணுவார்னா அவைகளை செய்வார். சோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்டா கன்சாலிடேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யாரு பார்த்தோங்க, ரூத். சோ இப்போ ரூத் கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன பாடம் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ரூத் பார்த்தோம் இல்லைங்களா? சோ இப்போ ரூத் கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் இன்னைக்கு? ரூத் என்ன பண்ணாங்கன்னா சரியான விஷயத்தை செய்யறதுக்கு விடாப்பிடியா என்ன பண்ணாங்கன்னா நின்னாங்க. அதாவது நகோமிக்காக நான் என்ன பண்றேன், நிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ரூத்தை விட்ட நகோமிக்கு யாருமே கிடையாது. ஓகேங்களா? அவங்க ஒரு எல்டர், மூத்தவங்களா இருக்கிறாங்க. இவங்களை விட்டுட்டா அவங்கள யாருமே கவனிக்க முடியாதுன்ற விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டு சரியானதை செய்ய விடாப்பிடியா என்ன பண்ணிருக்காங்கன்னா உறுதியா இருந்திருக்கிறாங்க. சோ இப்ப அந்த மாதிரி இருந்ததுனால ஃபியூச்சர்ல ரூத்துக்கு என்ன ஒரு நன்மை கிடைச்சது, போவாஸ் அதாவது அந்த அந்த அவங்க பொறுக்குனாங்க இல்லைங்களா அந்த கோதுமை மணி, அந்த லேண்டோட ஓனருக்கே என்ன ஆயிட்டாங்கன்னா அவங்க மனைவி ஆயிட்டாங்க. சோ இப்போ ஒரு இயேசு கிறிஸ்துவோடைய வம்சத்துல அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீனியாலஜில ரூத்தோட வம்சத்துல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வராரு. சோ இப்போ அந்த ஒரு மேன்மைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா உயர்த்தி இருக்கிறாங்க. சோ இப்போ இதுக்கு காரணம் என்னன்னா அவங்க நடப்பட்ட இடத்துல என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா வளர்ந்துருக்கிறாங்க. சோ இப்போ அங்க வளர்ந்ததுனாலதான் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சதுன்னா மலர முடிஞ்சிருக்குது, ப்ளூமாக முடிஞ்சிருக்குது. சோ இப்போ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரூத் கிட்ட இருந்து நம்ம பாக்குற பாடம். அடுத்து எஸ்தர். சோ இப்ப எஸ்தர் வந்து நினைச்சிருந்தா செல்பிஷா வாழ்ந்திருக்கலாம், நான் வந்து அகாஸ்வேரு ராஜாவுடைய மனைவி. சோ இப்ப இந்த ஜனங்கள் எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு என்ன பண்ணிருக்கலாம்னா இருந்திருக்கலாம். பட் அவங்க என்ன பண்ணலன்னா அப்படி இல்லை. நாளைய தினத்திற்கு குறித்து அவங்க என்ன பண்ணலன்னா கவலையே படல, நான் செத்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு இந்த ஜனங்களுக்காக நான் என்ன பண்றேன், தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், இந்த ராணியா நான் எதுக்கு இருக்கிறேன்னா இந்த ஜனங்களை காப்பாத்ததான் தேவன் என்ன அனுப்பி இருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாம தைரியமா அவங்க என்ன தேவன் என்ன இடத்துல வளர வச்சாரோ அந்த இடத்துல அவங்க நடப்பட்ட இடத்துல என்ன பண்ணாங்கன்னா வளர்ந்தாங்க. அடுத்து யோனாவை நம்ம எதுக்கு பார்த்தோம்னா நடப்பட்ட இடத்தை விட்டு வேற இடத்துல போய் வளரக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம யோனா பார்த்தோம். சோ இப்போ தேவன் ஒரு இடத்துல வச்சா அந்த இடத்துலதான் நம்ம வளரணும். நம்ம தனியா புடிங்கிட்டு போய் இங்க தண்ணி நல்லா வரும், இங்க மண்ணு நல்லா இருக்கும், தேவனுக்கு தெரியாதா? இப்போ ஒருத்தவங்களை வளர வைக்கணும்னா எங்க வளரணுமோ அங்கதான் அது வளரும். இப்போ நான் போயிட்டு இல்ல தேவனே அந்த இடத்துல நல்லா பச்சை பசேல்னு இருக்கு, நான் அங்க போனேன்னா நான் நல்லா வளருவேன் அப்படின்னா அங்க போனா இங்க அதை விட மோசமா இருக்கும். அதாவது வெளி தோற்றத்துல அது எப்படி தெரியும்னா பச்சை பசேல்னு தெரியும், பட் உள்ள பாத்தீங்கன்னா அது வேறு என்ன இருக்குன்னா அழுகி போயிருக்கும். புரியுதுங்களா? சோ அந்த மாதிரிதான் வந்து தேவன் நம்மள ஒரு இடத்துல வச்சாருன்னா அந்த இடத்துல நம்ம வளர கற்றுக்கொள்ளணும். சோ இப்ப நம்மளோட டிசிஷனை கரெக்டா எடுக்கணும் அப்படின்றத பாக்குறோம். அடுத்து யோனா கிட்ட என்ன நம்ம பார்த்தோம்னா ஜட்ஜ்மெண்ட், அடுத்தவங்களை என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் தெரியாமலே இங்க யோனா என்ன பண்ணிட்டாருன்னா ஜட்ஜ் பண்ணிட்டாரு. அந்த நினிவே மக்களை, அவங்க நல்ல ஜனங்கள், அந்த ஜனங்கள் இவர் என்ன சொல்லிட்டாருன்னா அவங்க வந்து அடங்காத ஜனங்கள் அப்படின்ற மாதிரி தேவன் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாரு. சோ இப்போ இது நமக்கு என்ன பாடம்னா டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ். நம்மளும் இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா யாரை குறித்து நம்ம என்ன பண்ண வேணாம்னா
நம்ம எந்த வகையில் இருக்கிறோம், நம்மளை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம போயிடலாம். அடுத்து நம்ம யாரை பார்த்தோம்? யோசேப். யோசேப்பு கிட்ட நம்ம பார்க்கும்போது பிரசங்கி 9:10 வாசிக்கிறீங்களா? ஸ்கிரீன்ல இருக்காது. இப்ப யோசேப்புக்கு அந்த வசனம் என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, பிரசங்கி 9:10. இங்க பாருங்க, யோசேப்பு கிட்ட நம்ம என்ன பாக்குறோம்னா, யோசேப்புக்கு எந்த இடத்துல வச்சாரோ, யோசேப்பால என்ன முடியுமோ அதை மாத்திரம் என்ன பண்ணாருன்னா செஞ்சாரு. ஒரு அடிமையா அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சாரு, அங்க உயர்த்தினாரு. ஒரு சிறைச்சாலையில அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை அவர் கரெக்டா அவரால் முடிஞ்ச பலத்துல அவர் செஞ்சாரு, தேவன் அதை செஞ்சாரு. அடுத்து அவர் எகிப்துல அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை வச்சு என்ன பண்ணாருன்னா தேவன் அவரை உயர்த்தினார் அப்படின்றத பாக்குறோம். அதே போலதான் நமக்கு இது இல்ல அது இல்ல, என்னால் இது பண்ண முடியாது சாக்கு போக்கே சொல்லாம உன்னால என்ன முடியுமோ அதை மாத்திரம் நீ செய்ய, அப்படிதான் என்ன பண்றாருன்னா தேவன் இங்க நம்ம கிட்ட கேட்கறது. நீ உன் சக்திக்கு மீறி நீ எனக்கு செய்யணும் அப்படின்றத தேவன் என்ன பண்ணலன்னா என்னைக்குமே அதை தேவன் எதிர்பார்க்கல அப்படின்றத பாக்குறோம். அடுத்து நம்ம கடைசியா யோசுவா பார்த்தோம். இப்ப யோசுவா கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 40 வருஷம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க குறை சொல்றாங்க, கீழ்ப்படியாத ஜனங்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போதும் இவங்க பண்ண தப்புக்கு நான் ஏன் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் என்ன பண்ணலன்னா யோசுவாக்கு அங்க வரல. அவர் எப்படி இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, பொறுமையோடும் மன ரம்யமோடும் இருக்க என்ன பண்ணாருன்னா முறுமுறுக்கல, கோபப்படல, எதுவுமே பண்ணல. அந்த ஒரு நிலைமையில இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளும் என்ன பண்ணோம்னா அந்த மாதிரி நிலைமையில நாம கற்றுக்கொள்ளணும். அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தோம். தன்னுடைய ஃபர்ஸ்ட் பகைவரா இருந்தாங்க, அவங்க மத்தியில தான் ஊழியம் செய்யணும்னு தேவன் சொல்லிட்டதுனால கொஞ்சம் கூட என்ன பண்ணலன்னா ஹெசிடேட் பண்ணாம அவங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணாருன்னா, நம்ம பண்ண முடியுமா? நம்மளுடைய எதிரி ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்காக நம்ம லைஃபை கொடுப்போமான்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் அதை பண்ணாரு. அது அப்படியே யார் செஞ்சு காட்டினாருன்னு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் செய்து காட்டியிருக்கிறார். இப்ப இந்த மாதிரி நமக்கு தாங்கள் நடப்பட்ட இடத்துல வளர்ந்து மலர்ந்தவங்க அநேக கதாபாத்திரம், இன்னும் சொல்ல போனா நம்ம நிறைய பேர் எடுக்கலாம். இன்றைய பாடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இவங்களை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். அதே போல நாமளும் அதை மைண்ட்ல வச்சுட்டு தேவன் நம்ம வச்ச இடத்துல நம்ம மலரணும். அதை நம்ம ஒரு பாடமா நம்ம எடுத்துட்டு நம்மளுடைய லைஃப் நம்ம தேவனுக்கு நேரா நம்ம கொண்டு செல்ல தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்டவங்க யாரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆம்.